ஜனநாயகன் படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுக்கலாமா, யூஏ கொடுக்கலாமா, இல்ல ஏ சர்டிபிகேட் கொடுக்கலாமாங்கிற தீர்ப்பே 21ஆம் தேதி தான் வருது. அதுக்கப்புறம் தான் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரொம்ப 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 கஷ்டமான ஒரு மோசமான சூழ்நிலையில ஜனநாயகன் படம் இருக்கு அப்படிங்கறத உண்மை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜனநாயகன் படத்தினுடைய ஹியரிங் 21ஆம் தேதி. நல்லா கேட்டுக்கோங்க. 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க வேண்டிய படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகல. சரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுவும் நடக்க போறதில்ல. சரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், அதாவது பொங்கல் ஹாலிடேஸ்லேயே வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுவும் கிடையாது. 21ஆம் தேதி தான் இந்த பஞ்சாயத்துக்கான தீர்ப்பே வழங்கப்படும். அதாவது ஜனநாயகன் படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுக்கலாமா, யூஏ கொடுக்கலாமா, இல்ல ஏ சர்டிபிகேட் கொடுக்கலாமாங்கிற தீர்ப்பே 21ஆம் தேதி தான் வருது. அதுக்கப்புறம் தான் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப 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 கஷ்டமான ஒரு மோசமான சூழ்நிலையில ஜனநாயகன் படம் இருக்கு அப்படிங்கிறத உண்மை. இதுக்குள்ள நிறைய அரசியல் விளையாட்டுகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, நிறைய வன்மங்கள் விளையாட்டுகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. எந்த விளையாட்டுகளும் ஓடிட்டு இருக்கட்டும், ஓடாம இருக்கட்டும், அதை பத்தி நம்ம பெருசா கேர் பண்ண வேண்டாம். நமக்கு தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் வரல அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. இது நிறைய ஜனநாயகன் படத்துக்கு அட்வான்டேஜாவும் இருக்கு, நிறைய டிஸ்அட்வான்டேஜாவும் இருக்கு. ஏன்னா பொங்கல் ஹாலிடே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஹாலிடேங்க. எல்லா படமுமே இந்த இந்த இவ்வளோ லாங் ஹாலிடேஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறைய ஆசைப்படுவாங்க. அந்த லாங் ஹாலிடே, பொங்கல் ஹாலிடே, ஃபெஸ்டிவல் ஹாலிடே தளபதி படம் வரல அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒரு பயங்கர துயரமான ஒரு செய்தியாகவும் இருக்கு. அப்படியே 21ஆம் தேதி இதோட ஹியரிங் வந்தாலும் ஒரு 23ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணா கூட அங்கிருந்து ஒரு வார லீவ் இருக்கு. 21ஆம் தேதி ஹியரிங் வந்து 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆனா கூட 26ஆம் தேதி ரிப்பப்ளிக் டே வர்றதுனால அங்கிருந்து ஒரு வார ஒரு கேப் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து ஜனநாயகனுக்கு பிளஸ்ஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஜனவரியில பொங்கல் ஹாலிடே, ரிப்பப்ளிக் ஹாலிடே விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் லாங் லீவ் இடையில எந்த மாசமும் வரல, ஏப்ரல் மாசம் தான் வருது அண்ட் சம்மர் தான் வருது. ஸோ சம்மர் அப்படின்னு பட்சத்தில் அதுக்கு அடுத்த 2 monthsல வந்து எலெக்ஷன் வேற இருக்கு. ஸோ ஜனவரியில ஜனநாயகன் படம் வரவில்லை அப்படின்னா அடுத்து லீவே கிடையாது. லாங் லீவ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. யூஸ்வல் சாட்டர்டே சண்டே லீவ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லாங் லீவ் அப்படின்னா சம்மர் மாசம் மட்டும்தான். சம்மர் மாசத்துல எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த ஜனநாயகன் படத்தினுடைய முக்கிய நோக்கம்னு சொல்லலாம், எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வரணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட எண்ணமா இருக்கா. விஜய் சாருக்குமே அதோட எண்ணம் இருக்கும். ஏன்னா இதுல ஒரு அரசியல் கருத்துக்கள் நிறைய முன் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு சார்ந்த அரசியல் படம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எது எப்படியோ இருந்துட்டு போகுதுங்க. இது அரசியல் படம், அந்த படம், இந்த படம், எந்த படமா இருந்துட்டு போகுது. இது தளபதி விஜய் அவர்களுடைய படம் வரல அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு வருத்தமான செய்தி. நிறைய விவாதங்கள் போய்கிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு காலையில நியூஸ் வரும், காலையில வந்து சென்சார் சர்டிபிகேட்டுக்கு யூஏ வந்து கொடுங்க, ஏன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் மேல்முறையீடு பண்றீங்கன்னு சொல்லி நீதிபதி வந்து சென்சார் சர்டிபிகேட் கிட்ட கேட்க, இல்ல நாங்க திருப்பி மேல்முறையீடு பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போய் அங்க போயிட்டு வந்து இந்த உயர் நீதிபதி இருப்பாங்கல்ல, இப்ப நீதிபதிக்கு மேல நீதிபதி இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட இந்த நீதிபதி ஆஷா கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து தடை பண்ணிட்டாங்க. இல்ல நீங்க யூபைஏ கொடுக்க சொன்னது வந்து இது கிடையாது, அது வந்து நான் தடை விதிக்கிறேன், இதோட ரிசல்ட் வந்து 21ஆம் தேதி வர கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டுக்கு சப்போர்ட்டாவே வந்து அந்த உயர் நீதிபதி அவர் வந்து இது தீர்ப்பு சொன்னதுனால படம் 21ஆம் தேதிக்கு தள்ளி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய கேள்விகள் படக்குழு கிட்ட நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஏன் நீங்க சென்சார் சர்டிபிகேட்டே வாங்காம படத்தோட டேட்டை அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலுமே வந்து கரெக்டா போகல அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து நமக்கு வந்திருக்கு. கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியல. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு சோசியல் மீடியாஸ்ல வருது. இன்னொன்னு, இப்போ ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய இந்த கேஸ் ஆனது கேவிஎன் ப்ரொடக்ஷன் மூலமா கம்மிங் மண்டே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போய் கேஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸுமே வந்திருக்கு. மேபி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா அந்த 21ஆம் தேதிக்கு முன்னாடியே வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா பொங்கல் ஹாலிடேஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள், ஒரு வார கணக்கு வர்றதுனால எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுமே லீவ்ல இருப்பாங்க. ஸோ இது பொங்கலுக்கு அப்புறம் தான் இதோட ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. சரி, ஓகே, 9ஆம் தேதி மிஸ் ஆயிருச்சு, 10ஆம் தேதி வந்துடுங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். தளபதி படத்தை கொண்டாடலாங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனா
இவ்வளோ பெரிய சம்பவமா வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்ல. இது என்னன்னா, இது ஓகே. விஜய் சாரோட கடைசி படத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு சோகமான நியூஸ். இது நெறைய இயக்குனர்களோட ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு வலியுமே வந்து இதுல காமிக்கும். ஏன்னா ஒரு இயக்குனர் அவருக்கு தோன்ற கன்டென்ட், அவர் பார்க்குற கன்டென்ட்ட வந்து எடுத்து எழுதி படமா எடுக்குறாங்க. அந்த ஃப்ரீடம் கூட இங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, எந்த மாரி படங்கள் எவ்வளோ ஓப்பனா, உண்மையா படங்கள் எடுக்க முடியும் தமிழ் சினிமால அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுடைய பதில் என்ன? கண்டிப்பா விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அப்செட்டா இருப்பீங்க. என்னப்பா பொங்கலுக்கு வந்தா தான் தளபதி படம் பண்டிகையா என்ன? தளபதி படம் வர்ற நாளே பண்டிகை தானே அப்படிங்கிற மாரி நம்ம மனசுல சந்தோஷமா ஏத்துக்கலாம். உண்மையாவே என்ன பொங்கலுக்கு வரல. அடுத்து ஜனநாயகன் படம் எப்போ வந்தாலும் நமக்கு வந்து அது ஃபெஸ்டிவல் தான். ஸோ அதனால ஹோப்போட இருப்போம். கண்டிப்பா ஜனநாயகன் படம் ஒரு நல்ல தீர்ப்போட, ஒரு நல்ல சென்சார் சர்டிஃபிகேட்டோட சீக்கிரமாவே நம்மள வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஹோப்போட இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. விஜய் வந்து இந்த தெறி ஷூட் பண்ணும்போது அந்த கன் ஷூட் பண்ணுவாங்க. விஜய் தான் ஷூட் பண்ணுவார். நான் அந்த ஃபேமிலி அப்படி இது பண்ணிட்டு நான் ப்ரொடெக்ட் பண்ணும்போது என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒரு மாதிரி ஒரு 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 கோணமாக அப்படி இருக்கும் அது. விஜயும் அட்லியும் அதை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு வாங்க சார் பார்க்கலாம், வாங்க சார் பார்க்கலாம் அப்படின்றாங்க. பயங்கர கலெக்ட் அவங்க 2 பேரும் கடகடன்னு சிரிக்கிறாங்க நல்லா. நான் வந்து எனக்கு அந்த மானிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னா ஐ அஸ்யூம் டைரக்டர் தான் அங்கே கேப்டன். அவங்களுக்கு ஓகேனா நமக்கு ஓகேங்க. அவ்வளோதான். அவர் வேணும்னா திருப்பி கேட்க போறாரு. என்ன தப்புன்னு சொல்ல போறாரு, அதை நம்ம சரி பண்ணிக்க போகிறோம். நம்ம போய் அதை பார்த்து அதிகபட்சம் சிந்தனமாக நம்ம தானே வேண்டவே வேண்டாம். நம்ம போகவே மாட்டேன். நான் இன்னி வரைக்கும் போக மாட்டேன். தட்ஸ் மை குவாலிட்டி. விஜய் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நேரம் என் பக்கத்தில் சேர போடணும் உட்காந்து சார் உங்களுக்கு நடிக்கவே தெரில. அப்படியாடா தம்பி சூப்பர் தேங்க்யூ கிளம்புவா அப்படின்றனால ஐயோ இல்லை சார் யூ ஆர் லிவிங் ஆஸ் தட் கேரக்டர். ஒரு அந்த அந்த ஹீரோயினோட அப்பாவா உங்களை போர்ட்ரே பண்ணால் சத்தியமாக உங்களை தவிர வேறு யாரும் அந்த ரோலுக்கு நாங்கள் ஃபில்லே பண்ணியிருக்க முடியாது. அது எனக்கு வந்து ஒரு காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி பை ஜீவா ரவி சார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வந்தது போல இருக்கு. அவர் வந்து ரூட் பண்ணி விட்டார். ஏன் ஸ்டில் நானும் அவரும் அந்தகாரத்தை நடிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு வந்து என்ன ஒரு ஸ்டில் எடுத்தாரு, அட்லி ஆஃபீஸ்க்கு அமிச்சாரு. இது வரை பாரு அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. அது அவங்களுக்கு என்ன தோணுது எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆடிஷன் ஒரு ஒரு சின்ன சீக்வன்ஸ் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு இவர் அந்த கேரக்டர் ஃபிட் பண்ணிட்டு அப்படின்ட்டு அவங்கள முடிஞ்சு. எனக்கு அப்பயுமே வந்து நான் விஜய் போய் நடிக்க போறேன்னு தெரியாது. ஏதோ ஒரு படத்துக்கு அட்லின்ற பையன் வந்து இந்த ராஜா ராணின்ற ஒரு படம் எடுத்திருக்காருன்னு இவர் சொல்லி தான் அமிச்சாரு. விஜய் படத்துக்குன்னு ஜீவா ரவி சாரும் சொல்ல. நான் இன்னைக்கு காலையிலேயோ நேற்றுக்கோ நான் ஒரு மெசேஜ் போடும்போது கூட நான் சொன்னேன் சார் எல்லாம் சொன்னீங்க அந்த விஜய் நடிக்க போறான்னு தெரியலன்னு சொல்லவே இல்லை சார் நீங்க அப்படின்றது அவருக்கு பேசியே நான் எல்லாருமே உங்களை சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்காங்க சார். உண்மை சார். அது ஏன்னே தெரியல. அதனால எனக்கு தான் அட்வான்டேஜ். அந்த 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 அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அது என்னால் கொடுக்க முடிஞ்சது. அவங்களால அந்த ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது என்கிட்ட இருந்து. அதுதான் விஜய் சாரோட லாஸ்ட் படம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே அது ஒரு வருத்தம். உண்மையிலே வருத்தம். ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன். லைக் எனி அதர் ஃபேன் ஆர் எனி அதர் ஒரு காமன் மேன். பையன் ஏன்பா விட்டுட்டு அங்க போற அப்படின்னு பயங்கர மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோ இந்தியால ஒரு டாப் லிஸ்டர் ரேங்க் எடுத்தோம்னா அதுல முதன்மையா விஜய் சார் வந்து நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. 1ஆம் கிளாஸ் படிச்சீங்க, 2ஆம் கிளாஸ் படிச்சீங்க, இல்லை 1ஆம் கிளாஸே உட்காந்துட்டீங்களா? இல்லை, இப்போ 10வது படிச்சீங்க, அங்கேருந்து +2 பண்ணீங்க, போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஒரு இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் பண்ணேன்னு சொன்னீங்க. கம்ப்ளீட்டாக வேற ஒரு டொமைனுக்கு போயிட்டீங்க 12th அவர் போட்டோம் இந்த மாதிரி. Why not we wish him good luck? See, he has gained. நான் தான் சொன்னேன், he has earned his way all the way up. என்ன சொன்னீங்களேடா, நான் வந்துட்டேன்டா. ஓகே, அப்படி வந்தவர் இன்னொரு ஏரியாவில் போய் அவர் அதையே ஷைன் பண்ண மாட்டாருன்னு நம்ம ஏன் டிசைட் பண்ணோம்? we will welcome him. வா, நீ என்னைக்கு ஜெயிக்கிறியோ ஜெயிக்க ஜாஸ்தி. தட் இஸ் நோ யார்ட் ஸ்டிக். இங்கே தான் இதுதான் ஜெயிக்கிற கோல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? கான்ஃபிடென்ட்டாக எனக்கு வந்து நான் மக்களுக்கு சர்வ் பண்ணணும். அது நான் தெரியல கூட உட்காந்து பேசும்போது 1-on-1 நான் பேசியிருக்கேன். இருந்திருக்கு சார். அதாவது நாங்கள் பேசும்போது நான் அவர் வந்து ஒரு ஜெஸ்டர் பண்ணியிருந்தார் ஒரு சிவன் கோயிலுக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா, கௌதம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு உங்களை பாராட்டுற மாதிரி நான் விஜய்ட்டா அன்றைக்கி போனோடனே வெயிட் பண்ணிப்பா, நீ ஏதோ அந்த இது பண்ணி சிவன் கோயிலுக்கு ஏதோ நீ
கைங்கரை பண்ணியிருக்கேன்னாங்க. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிரீட் யூ ஆன் தட் அப்படின்னேன். சார் நம்ம பண்ணலன்னா யார் சார் பண்ணுவாங்க? அது அது வந்து நான் ஐ திங்க் ஒரு ஒரு எல்லாத்தையும் கடந்து ஒரு விஷயம்னு நான் பார்த்தேன் நான். என்ன அப்படி பேசிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த கான்வர்சேஷன் அப்படியே சொசைட்டி பக்கம் அப்படி திரும்பிட்டு அப்போ வந்து இஸ் ஆஸ்கிங் சார் எல்லாம் விடுங்க சார், ஒருத்தர் அங்கே ஏதோ ஒன்று அவருக்கு ஒரு ட்ரபிள் இருக்குது, அப்படியே நீங்கள் கண்டுக்காமல் போயிடுவீங்களா அப்படின்னாரு. இல்லை விஜய், என்னால் அதை அட்டன் பண்ண முடிஞ்சா பண்ணுவேன், பட் எனக்கு சிங்கிள் ஆளாக என்னால் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது, நாலேஜ் கிடையாது, அதெல்லாம் நிறைய வீக்னஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் இருக்காங்கன்னா நான் போய் சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு எந்த இன்னோவேஷனும் கிடையாது. நான் வருவேன் என்ன அப்படின்ட்டு நான் அப்படியே அதை லைட் ரைனில் விட்டுட்டு ஐ புட் த சேம் கொஸ்டின் டு நீ என்ன பண்ணுவோம் அதே சுச்சுவேஷனில். ஈ சார் நான் இறங்கிடுவேன் சார். சத்தியமா இதுக்கு பின்னாடி ஈ வில் கம் அப் இன் பாலிடிக்ஸ்னு எனக்கு தெரியாது. போல்ட் டிசிஷன் அப்படின்னு அந்த அந்த லைட் ரைன்லேயே போயிட்டோம். அவனுமே ஹி ஆல்சோ டுக் இன் இந்த லைட் ரைன் ஒன்லி. அதை அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அதை இது க்ளோரிஃபை பண்ணாமல் அப்படியே அதை. ஆனால் தெரியும் என்ன ஒரு 10 வருஷம் இருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு அந்த தாட் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி அதை எப்போ அவர் சீட் பண்ணியிருக்கணும். இது வந்து ஓவர் நைட் நான் வரேன், நான் ஒரு பொலிட்டிக்கலில் குதிக்க போகிறேன், டமால் குதிக்கிறது இல்லை. அது என்ன மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், இங்கே ஹிட்ஸு கொடுத்துட்டு இருக்காரு, ஓகேவா, அது எல்லாத்தையும் மதிக்கணும். நம்ம we have to give weightage. வந்து அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இப்போ ப்ளஸ்ஸா மைனஸா அதெல்லாம் பார்த்து தான் மக்களோட ரிசல்ட்ஸ். அந்த எப்படி சினிமா மாதிரி தான் அதுவுமே. நீ நல்ல கதை கொடுத்தியா நாங்கள் அதை நல்ல இது பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஒரு இதுதான். அங்கேயுமே அவர் பர்ஃபார்ம் பண்ணாருன்னா வரட்டுமே சக்ஸஸ், யார் வேணான்னாங்க வரட்டுமே. ஈ கேன் ஆல்சோ பி ஆன் டாப் லைன். மக்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து சௌக்கியமாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும் தானே எல்லாருமே விரும்புகிறோம். நம்ம அதை வந்து ஏறவனை பிடிச்சி எதுக்கு நம்ம அது பண்ணணும்? ஆமா நேரு பார்க்கலாம், கரெக்ட், அது பண்ணுவோமே. லாஸ்டா இன்னைக்கு ஜனநாயகனுக்கு அந்த சென்சார் சர்டிபிகேட் வரலங்கிற நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சொல்றாங்க சார், எனக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தி தெரியாது. என்ன டாக் போயிட்டு இருக்குன்னா ரிலீஸ் ஆகுமா 9th அன்னைக்கு ரிலீஸ் ஆகாதாங்கிற ஒரு கேள்வி. சரி, எனக்கும் அந்த இதுக்கும் தெரியாது, அந்த சப்ஜெக்டே தெரியாது. ஏன் வந்து அந்த மாதிரி அவங்க பண்றாங்கன்றதும் எனக்கு தெரியாது. எல்லாரும் மாதிரி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அது சால்வ் ஆகி டக்குன்னு ரிலீஸ் ஆனோம் அப்படின்ட்டு. ஏன்னா வாட் எவர் செட்டட்னா ஒரு ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வந்து பணம் போட்டு இது படத்தை எடுத்திருக்காரு. ஓகே, நான் ஒரு ப்ரொடியூசர் சொன்னா சொல்றேன், எவ்ரி டே ஆர் எவ்ரி மினிட் இட்ஸ் கெட்டிங் டிலேட். அது அந்த லேபர் பெயின் மாதிரி அந்த ப்ரொடியூசர் நிறைய க்ரோர்ஸ் இன்வால்வ் ஆகுற ஒரு இண்டஸ்ட்ரி. அதாவது இது இது ஏதோ வந்து விளையாட்டுத்தனமா எந்த இதுலேருந்து பண்ணுவாங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது. விளையாட்டுத்தனமாக யாரும் பண்ண மாட்டாங்க. பட் இது என்ன அந்த ப்ராப்ளம்னு எனக்கு ஐ ஹவ் நோ நாலேஜ். ஸோ அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்க முடியாது. பட் அது சூன் ரிலீஸ் ஆகணும், அந்த கடைசி ஒரு ஃபேர்வெல் படத்தை கொண்டாடணும், நல்லா கொண்டாடணும். அது ஒரு 100 days ரீச் ஆகுது. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஓடிடிலாம் இருந்தாலும் இது ஒரு 100 days ரீச் ஆகுதுன்னு வந்துன்னா இமேஜின் த யூனோ ஹெல்தினஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப். யோசிச்சு பாருங்க. அதாவது எல்லா படமும் ஓடணும், ஒன்னா தான் வந்து அந்த ப்ரொடியூசர்னு ஒருத்தர் அவர் பழைப்பார். அவர் பழைச்சா தான் அவர் ப்ரொடக்ஷன் அடுத்த படம் பண்ணணும்னு அவருக்கு தோணும். ஓகே, நாங்களாம் நொந்திருக்கோம் சார். எனக்கு பர்சனலாக எனக்கு எங்கள் ஃபாதர் படம் எடுத்து அந்த சில படம்லாம் ஓடாமல் வந்தப்போ அதனுடைய பெயின் என்ன அவர் அனுபவிச்சாருலாம் எங்களுக்கு தெரியும். வீட்டில் காமிக்க மாட்டார், பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் எ சன் இல்லையா. அது வேறு யாருக்கும் வரக்கூடாது சார். அது ஓட்டமே, எல்லா படமும் ஓட்டமே. எதுக்காக நம்ம வந்து அதை டிகிரேட் பண்ணி டிஃபேம் பண்ணிலாம் பண்ணாலாம் ஒன்றுமே வேணாம். ஜாமனு ஓட்ட எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம். தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.